ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, உன் கண்கள் கண்ணீரால் நிரம்பி இருக்கலாம். ஆனால் அதை நான் சேகரித்து சிப்பிக்குள் வைத்து கொண்டு இருக்கின்றேன். உன் கண்ணீரை நான் சேகரித்து உனக்கு வெற்றிகளும் பாராட்டுகளும் நிம்மதியும் வந்து குவியும் தருணங்களாக மாற்ற சிறிது நாட்களுள் உன் கண்ணீர் முத்துக்களாய் மாற அந்த முகத்தை உன் புன்னகையாய் பார்க்க நானும் காத்து கொண்டு இருக்கின்றேன். உன் நிலையில் நீ உறுதியாக இரு தங்கமே. வானமே இடிந்து மேலே விழுந்தாலும் உன் நிலையில் நீ உறுதியாக இரு. தாங்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன். உன் முன்னும் பின்னும் நானே பாதுகாவலனாக இருப்பேன். ஏன் இத்தனை கவலைகளை சோதனைகளை சுமந்து கொண்டே இருக்கிறேன் என்பதுதானே உன் மனக்குமுறல். உன்னை நான் நன்றாக அறிவேன். நீ எதற்கும் பயப்படாதே. உன் நிலையை நான் அறிவேன். இப்போதுள்ள நிலைக்கு ஏற்றவாறு நீ நடத்துக்கொள். பிறகு என்ன தேவை என்பதை அதை பிறகு பார்த்து கொள்ளலாம். முதலில் நிகழ்வு சூழ்நிலைகளை புரிந்து கொள். அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள். என்றைக்குமே எனக்கு நீ குழந்தைதான். ஆனால் உன் வாழ்க்கையிலும் நீ குழந்தைத்தனமாகவும் இப்படியே இருக்கிறாயே. கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள். கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொள். அதை தெரிந்து புரிந்து நட. உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என் செல்வ மகளே. அதனால்தான் நல்ல வார்த்தையை நீ கேட்கின்றாய். யார் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அது உன்னை தீண்டாது. தீண்டவும் விடமாட்டேன். அதற்கான பலனை அவர்களே அனுபவிப்பார்கள். உன் இப்போதைய நிலை கண்டு துவளாதே, கலங்காதே. நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதே. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். எப்பொழுதும் உன்னுடன் உன் சாயப்பா நான் இருப்பேன். உனக்கு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து. பயம் புத்தியை துளைக்க வைத்துவிடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். அதனால் அதை உன்னிடத்தில் இருந்து துடைத்து எறி. நிச்சயமாக உன் நிலை மாறி நீ நிச்சயம் ஆனந்தமாய் வெற்றி பெற்று வாழ்வாய். என் உயிருக்கு உயிராய் இருக்கும் அன்பான குழந்தை நீ. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் துணை இருப்பேன். தன்னை நம்பியவர்களுக்கு எதனை கேட்பினும் கொடுக்கும் வல்லமை என்னுடையது. எதிலும் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்திரு. உன் கோரிக்கை நிறைவேறும். மற்றவருக்கு துரோகம் செய்யாதே. மற்றவருக்கு உன்னால் இயன்ற உதவியை செய். எனக்கு தெரியும் உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று. உரிய நேரத்தில் உரியவற்றை நான் கொடுத்து உதவுவேன். சிலர் என்னை அவதூறாக பேசியிருக்கலாம். அவற்றை நீ கண்டு கொள்ளாதே. இப்படி நம்பிக்கையற்ற பலர் என் காலடியில் உன்னை விட பக்திமானாக மாறியது கண்கூடாக நோக்கியது உண்டு. என் உயிரான குழந்தை, நீதான் எனக்கு உலகம். உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு வேதனை கொள்ளாதே. போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல. அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும். யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றே. அதற்கு பல்வேறு முகங்கள் இல்லை, ஒரே முகம்தான். அந்த முகத்தை நான் உன்னிடம் பார்க்கின்றேன். உனது நேர்மை உன்னை வழிநடத்தி செல்லும். உனக்கான அனைத்தும் உனக்கு விரைவில் கிடைக்கும் தங்கமே. உனக்கு கிடைக்கும் விஷயமானது என்னுடைய முழுமையான அருளால் உனக்கு கிடைக்கும். வாழ்வில் நம்பிக்கை துரோகம், கஷ்டம், தோல்வி, அவமானம் என அனைத்தும் வாழ்வில் இப்படி சந்தித்து கொண்டு இருக்கிறேனே. என் வழிகளை பார்த்து கொண்டுதானே இருக்கிறீர்கள். ஏன் எதுவும் செய்யவில்லை? என் சூழ்நிலையை மாற்ற என உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது. சூழ்நிலை மோசமாகத்தான் போகிறது. மாறும், முன்னேறும் என்று நினைத்த இடத்திலெல்லாம் அதற்கு எதிர்மாறாகத்தான் நடக்கிறது என உன் மனக்குமுறல் உன் மனதில் இருக்கும் எனக்கு நன்றாக உணர முடிகிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையை உனக்கு கொடுத்துள்ளேன் என்றால் உன்னை கஷ்டப்படுத்துவதற்கல்ல. சூழ்நிலைகள் வாழ்வில் யாராலும் மாற்றப்படும். எதுவும் நிரந்தரமில்லை என்ற உலகியல் வழக்கில் உள்ள அடிப்படையான உண்மையை உனக்கு புரிய வைக்கவே தான் இந்த லீலைகளை நடத்துகின்றேன். லீலை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் வழி மட்டுமே எனக்கு இருக்கிறது என்பது உன் கேள்வி. ஒன்றை நீ கவனித்தாயா? உன்னுள் உனக்குள் ஏற்பட்ட மாற்றம் என்ன என்பதை அறிந்தாயா? முதலில் சிறு பிள்ளையாய் கஷ்டம், தோல்வி என்றால் என்ன என்பது கூட தெரியாமல் இருந்தாய். சந்தோஷம்தான் வாழ்க்கையின் முகம் என்று இருந்தாய். ஆனால் பிறகு உன் வாழ்க்கை மெல்ல மெல்ல பக்குவ நிலைக்கு வந்தாக வேண்டும் என்ற நிலையில் வாழ்க்கைக்கான அனுபவம் இல்லாமல் இருந்தாய். கஷ்டம் மெல்ல உன் வாழ்க்கைக்குள் வந்தது முதலில் அதை சமாளிக்க தடுமாறினாய்.
பிறகு ஒவ்வொரு கஷ்டத்திலும் தோல்வியிலும் நிறைய தவறுகளையும் அனுபவங்களையும் கற்றுக்கொண்டாய். அடுத்த கஷ்டம் என அடுத்தடுத்து வந்தபோது உன் மன வலிமை, நம்பிக்கை, வைராக்கியம், பொறுமை வளர்ந்து கொண்டே வந்ததும் வாழ்க்கையில் உண்மை உருவத்தையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தாய். பிறகு சூழ்நிலையை சகித்துக்கொண்டு வாழ்க்கையை ஏற்க பழகினாய். பிறகு என்ன சூழ்நிலை வந்தாலும் மனம் தளராது அதை உனக்கு ஏற்றவாறு நேர்மறையாய் மாற்ற முயற்சிக்க ஆரம்பித்தாய். இப்படி உன்னை சிறு சிறு படிகளாய் ஒரு சின்ன பிள்ளைக்கு நடக்க பழக்குவது போல வாழ்க்கையில் பயணிக்க கற்றுக் கொடுத்து வருகிறேன் என்பதையும் நீ உணர்ந்தாய். நம் சாயப்பா நமக்கு நல்லதுதான் செய்வார், என்ன நடந்தாலும் அவர் நம்முடன் இருப்பார் என மிகப்பெரிய பொறுப்பை நீ எனக்கு கொடுத்துள்ளாய். அப்படி இருக்கையில் உன்னை எப்படி நான் தனித்து தவிக்க விடுவேன்? உன் கண்ணீருக்கு வெகுமதிகள் கொடுக்காமல் நான் எப்படி இருப்பேன்? இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை பக்குவமடைவதற்கும் நம்மிடம் உள்ள எதிர்மறையை மாற்றி அமைப்பதற்கும் தான் என்பதை நீ தெரிந்து கொண்டாய். உன் வாழ்வில் இனிமேல் அழகான மலர்களும் வண்ணங்களும் தோன்றப் போகிறது. உன் பெற்றோர் என் பொறுப்பு. அவர்களது பிரச்சனை விரைவில் விலகும். அவர்கள் என் ஆசிர்வாதங்களுடன் நிம்மதியாக வாழ்வார்கள். என் உயிர் நீ. உன் சாய்தேவாவாக்கான உலகமே என் பிள்ளையான நீதான். உன்னுடன் நான் உன் சாய்தேவா எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் இருப்பேன். ஆனால் ஒன்றை மட்டும் நீ உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். உன் மனபாரத்திற்கு நீயேதான் காரணம். வீணாக அடுத்தவர்கள் மீது பழி போடாதே. முதலில் உன்னை நீ சரி செய், பிறகு அனைத்தும் சரியாகும். உன் சாயப்பா இதையே நீ இப்போது சொல்கிறேன் என்று யோசிக்கிறாயா? ஏனென்றால் உன் துயரங்கள் முடிவுறும் நேரம் இது. இந்த நேரத்தில் நீ உன்னை சிறிது மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். இனி உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது. என் பரிபூரண ஆசி என்றும் உன் குடும்பத்தை வழி நடத்தி செல்லப் போகிறது. அதனால்தான் உன்னை நான் பாதுகாக்கின்றேன், எச்சரிக்கின்றேன், உன்னை வழி நடத்தி செல்கின்றேன். பொறுக்க முடியாத அவதியும் அதையொட்டி உன் மனதில் எழுகின்ற கோணல் சிந்தனைகளும் உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கும் எண்ணமும் என்னை மன வருத்தமடைய செய்கின்றன. உனது துக்க குப்பைகளை மூட்டை கட்டி தூர போட்டுவிட்டு எனது பாதங்களை பற்றிக்கொள். நான் அனைவருக்கும் கருணைமயமான அன்னை என்பதையும் ஒரே ஒரு முறை கூவி அழைத்தாலும் ஓடி வந்து அனைத்து உச்சி முகரும் தாய் என்பதையும் நீ மறந்து விடாதே தங்கமே. உனக்கு என்ன தேவை என்பதை நான் முற்றிலும் நினைவில் வைத்திருக்கின்றேன். உன்னை துன்ப சேற்றில் மூழ்கிவிட ஒரு காலம் நான் சம்மதிக்க மாட்டேன். உனது துக்கம் நிச்சயமாக மகிழ்ச்சியாகவே மாறும். உனது வாழ்க்கை சீர்படும் காலம் விரைவில் வரும். இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த கடினமான பாதைகளை சற்று நினைத்துப்பார். அதிலெல்லாம் உன்னை தூக்கி சுமந்து காப்பாற்றி வந்தேன். இனியும் அப்படியே உன்னை நான் காப்பாற்றுவேன். உனக்கு சோதனையாக தெரிகின்ற இந்த காலத்தை மனதில் வைத்து கொள்ளாதே. எனது அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்காக ஏற்பட்டுள்ள ஒரு வழிதான் இந்த சோதனைகள். வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே. மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே. இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கின்றேன். மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டு இருக்கிறது. நீ ஆனந்தமாய் அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது. நீயும் உன் குடும்பமும், ஏன் உன் தலைமுறையே இதற்கு மேல் கலங்கப் போவது இல்லை. உனக்கு எந்த விதமான கஷ்டங்களையும் துயரங்களையும் நான் நெருங்க விடமாட்டேன். தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கின்றோம். ஆனால் உன் நிலையற்ற மனது மட்டும் அவ்வப்போது குழப்பத்தில் ஆழ்த்தி விடுகிறது. என்னிடமிருந்து பலனை பெறலாம் என்பது யாரும் விளக்கி சொல்லாமலே உனக்கு விளங்கும். மனதை அடக்கு. அதை ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக என் மீது திருப்பு. என்னுடைய லீலைகளை நான் அளிக்கும் ஆத்மானந்த வைபவத்தை அநேக சமயங்களில் நீயே உன் கண்களால் பிரத்யட்சமாக பார்த்திருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? ஏற்ற காலத்தில் அனைத்தையும் நான் சரி செய்து விடுவேன். உன் சோதனைகளைக் கண்டு நீ வழிபடும் உன் சாயியும் உனக்கு வழிகாட்டவில்லையா என உன்னை சுற்றி உன் கஷ்டங்களை பார்த்து நகையாடும் உறவுகளுக்கு மத்தியில் நீ தவித்து கொண்டு இருக்கிறாய் என் தங்கமே. அதை நான் அறிவேன்.
நீ மூழ்கும் அளவுக்கு சோதனைகள் வந்தாலும் உன்னை மீட்கும் சக்தியாக உன் சாய் உனக்கு துணையாக வருவேன். என்மேல் நம்பிக்கையோடு இரு. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை 2 நாட்களில் குறைக்க என்னால் முடியும் என்பதை நீ உணர்ந்திருப்பாய். அது சாத்தியமானது எப்படி என்றால், நீ உன் கர்ம வினையை புரிந்து ஏற்றுக்கொண்டு என்னை சரணடைந்து என் விருப்பத்திற்கு நீ விட்டுவிட்டதால் அது குறைய ஆரம்பித்துள்ளது. இனி வரும் காலங்களில் படிப்படியாக குறையும். நீ கவலைப்படாதே. உன் மனக்கவலையை அகற்றுவதுதானே என் வேலை. என்னை நம்பிக்கையோடு வணங்கும் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் தந்தையான நானே காப்பேன். தைரியமாக நீ செய்ய வேண்டியதை செய். அதுவும் நன்மையிலேயே முடியும். விடியலை பார்க்க தவித்து கொண்டு ஏங்கியிருந்த காலத்திற்கு இனிமேல் உன்னை நான் அழைத்துச் செல்லப் போகிறேன். தயாராக இரு. என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கு மனதில் இருந்த வலியால் மனம் வெந்து போய் நீ பரிதவித்த விஷயங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது. போகும் பாதை எப்படி என்றுதானே கேட்கிறாய்? நம் பாதையில் நீ பயப்படும் அளவிற்கு அங்கே உன்னை காயப்படுத்த யாரும் இல்லை. நீயும் யாரையும் காயப்படுத்தவும் முடியாது. ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கின்றேன். பச்சை நிறமுடைய பசுமையான நிலங்கள் போலத்தான் உன் பயணம் ஆரம்பிக்கும். உன் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல மலர்வாய். உன் வெற்றிகள் நீரருவி போல பொங்கி எழுந்து உயர்ந்து நிற்பாய். உன் தந்தையான நான் உன்னை விட்டு எங்கே போவேன்? நிமிர்ந்து நிற்க பழகிக்கொள். ஏனென்றால் இனிமேல் அதுதான் உன் காலம். நீ போராடிய காலத்தை மறவாதே. நீ கஷ்டத்தில் கற்ற பாடத்தை மறந்து விடாதே. இவைகள்தான் உன்னை நல்ல மனிதராய் மனுஷியாய் உருவாக்கும். என் செல்ல குழந்தை, எப்படி பெயர் வாங்க வேண்டும் என்று நினைத்தேனோ அதையெல்லாம் நடக்கப் போகிறது. என் வார்த்தைகள் உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இனிமேல் என் நாவில் தோன்றும். அந்த சொற்களின் பேரொருளை நீ நிச்சயம் பெறுவாய். நீ எதற்குமே பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். உலகத்தில் எது மாறினாலும் நகர்ந்தாலும் உன் தந்தையான நான் உன்னை விட்டு ஒருபோதும் மகள மாட்டேன் குழந்தையே. உன்னில் எப்போதும் நான் இருப்பேன். உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன். பிரச்சனைகளையும் பிரச்சனைக்கு உரியவர்களையும் தூரத்தில் வை. தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் கோபத்தை காண்பிப்பது தவறு. நல்ல விஷயங்களுக்காக மனதில் மாற்றங்களை ஏற்கலாமே தவிர வேறு எதற்காகவும் நீ உன்னை மாற்றிக்கொள்ளாதே. நீ நீயாகவே வாழு. வாழ்க்கையே சிறந்த ஆசானாக உன்னை வழி நடத்தும். உன்னை முந்தி செல்பவர்களைக் கண்டு கலங்காதே. உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும். துவண்டு விடாதே குழந்தையே. இந்த உலகில் தூற்றுவோர் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். அவர்களையெல்லாம் கண்டு கொள்ளாமல் நீ உன் கடமைகளை ஒழுங்காக செய். உன் மனம் என்பது இப்போது கனத்த அமைதியோடு இருக்கிறது. சில நிகழ்வின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கி போய் உள்ளது. அதை சரி செய்ய உன் தந்தையான நான் இருக்கிறேன். உன்னை மறந்துவிட்டேன் என்று மட்டும் நினைக்காதே. என் உயிரே நீதான். உன்னை எப்படி நான் மறப்பேன்? விரைவில் அனைத்தும் மாறி இனி எல்லாவற்றிலுமே நீ வெற்றி காண்பாய். பயப்படாதே. நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். கடைசி நிமிடத்தில் கூட இங்கு எதுவும் மாறலாம். அதனால் எதையும் மனதில் சுமந்து கொண்டு நீ வருத்தப்பட தேவையில்லை. நான் உன்னோடு இருக்கும்போது உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னதான் ஆட்டமாடி உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் நான் ஆடும் ஆட்டத்தில் அனைத்தும் மாறிவிடும். அதனால் பிள்ளையே, நீ எதற்கும் கவலையின்றி வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்து. படிப்படியாக உன் முன்னேற்றம் தொடரும். தோற்று போய்விட்டோமே என்று மனம் குறுகிய நிலைக்கு செல்லாதே. வாழும் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம். எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக நினைக்காதே. உன்னோடு நான் இருக்கிறேன். உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் இருப்பேன். எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் தெரியப்படுத்து. இன்று நீ அனுபவித்து கொண்டு இருக்கும் வாழ்க்கை நான் உனக்கு ஆசிர்வதித்து கொடுத்தது. உனக்கு தகுதியான வாழ்க்கையை வழங்கி வழி நடத்தி அழைத்து வந்திருக்கின்றேன். தற்போதைய நிலை, இதற்கு முன்பு இருந்த நிலை, அனுபவித்து வந்த வாழ்க்கையை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாதே. முடித்ததை தேடி சென்று உதவிடு. பசியில் இருப்பவனை கண்டவுடன் உடனே உதவிடு. யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள நினைக்காதே.
தான் என்ற கர்வத்தை விட்டுவிடு குழந்தையே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை மறவாமல் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் இருந்து விடுவித்து உன்னை உயர்த்தி பார்க்கப் போகிறேன். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை ஸ்தம்பித்து விட்டதாக நீ நினைக்கிறாய் அல்லவா? ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசையில் போக காரணமாய் இருந்தது. நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி வழி கண்டது என நினைப்பது சரிதான். ஆனால் அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டேதான் நடந்திருப்பாய். கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாய். உனக்கு ஏற்பட்ட வலி என்பது உன்னுடைய அகத்தையும் புறத்தையும் சுத்தப்படுத்தத்தான். அது ஒரு நாளும் உன்னை துன்பத்திற்காக ஏற்படுத்தியதல்ல. அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் நீ கலங்காதே குழந்தையே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் தந்தையான நான் எப்போதும் இருப்பேன். நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று கலங்காதே. உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னோடு துணையாக நான் உன் அப்பா வருவேன். என் தங்கமே, உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை காயப்படுத்தும் போது நான் அந்த காயத்தை குணப்படுத்துவேன். அவமானப்படுத்தும் போது நான் உன்னை அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். நானும் நீயும் வேறு வேறு அல்ல. நான் உனக்குள் இருக்கிறேன், நீ எனக்குள் இருக்கிறாய். தொடர்ந்து என்னை நினைத்து வா. அப்போது நீ அதை நிச்சயமாக உணர்ந்து விடுவாய். என் செல்ல குழந்தையே, மனதிற்குள் கஷ்டங்களை வைத்துக்கொண்டு நீ வருந்தி கொண்டு இருக்காதே. அப்பாவான என்னிடம் நீ மனம் விட்டு பேசு. நீ மனம் விட்டு வேண்டினால் உடனே உனக்கு நிம்மதி பிறக்கும். வருடங்களுக்கு முன்பு உன் வாழ்வில் நடந்த குழப்பங்கள் இப்போதும் தீராமல் இருப்பதை நினைத்து நீ வருந்துகின்றாய். என்னை பற்றி கொண்டு மனதை தேற்றிக் கொண்டாய். ஆனாலும் குழப்பங்கள் தீர்ந்தபாடு இல்லை. கவலை வேண்டாம். இப்போது அது தீர ஆரம்பித்துள்ளது. அதை விரைவில் சரி செய்து உன் மனதை தேற்றியதைப் போல உன் வாழ்க்கையையும் நான் தேற்றுவேன். உன்னை ஒவ்வொரு சிக்கலிலிருந்தும் நான் விடுவித்து கொண்டு வருகிறேன். ஆனால் நீயோ ஏதாவது புதிய சிக்கலில் வலிய போய் மாட்டிக்கொள்கிறாய். அதிலிருந்து விவேகமாக வெளியேறவும் தெரியாமல் தவிக்கின்றாய். எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்று நான் கூறுவதையும் அடிக்கடி நீ மறந்து போகின்றாய். அந்த அளவிற்கு உன் கவனம் சிதறுகிறது. நான் தான் சொல்கிறேனே, உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நான் நடத்தி செல்வேன் என்று. அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு என்று தான் சொல்கிறேன். எப்போதும் ஏதோ யோசனையோடு இருந்து கொண்டு உன் குடும்பத்தார் உன்னிடம் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டாலும் கருத்தில் பதிய விடாமல் இருந்தால் என்ன அர்த்தம் சொல்? நீ யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைப்பது நடந்து விடுமா? அதற்கென்ற நேரத்தை உன் தந்தையான நான் உருவாக்க வேண்டாமா? நீ எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரங்களில் நான் செய்து கொடுக்கவில்லையா? அதே போல எல்லாம் சுலபமாக முடியும். உன் முயற்சியை கைவிட்டு விடாது எந்த பலன்களையும் எதிர்பாராமல் மனதை சலனமின்றி வைத்துக்கொண்டு உன் வழியில் செல். அந்த வழி முற்கள் நிரம்பி குண்டும் குழியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்கான மலர்பாதையாக நான் அமைத்து தருகிறேன்.